ஓம் நமச்சிவாய. திருவாலங்காடு சிவன் கோவில் என்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வடாரண்யேஸ்வரர் கோவிலாகும். இந்த கோவில் தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களில் 15வது தலமாகும். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாகும். மூலவர் வடாரண்யேஸ்வரர், தாயார் வண்டார் குழலியம்மை, உற்சவர் ஸ்ரீ ரத்தின சபாபதீஸ்வரர், உற்சவர் தாயார் சமிசீனாம்பிகை, தலவிருட்சம் பலா ஆலமரம், தீர்த்தம் முக்தி தீர்த்தம். காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடு. இத்தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கின்றார். திருவாலங்காட்டில் உள்ள நடராஜர் தாண்டவம் ஊர்த்தவ தாண்டவம் என்று சொல்லப்படும். வலக்காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியம் இதுவாகும். இத்தலத்து நடராஜர் மற்ற ஊர்த்தவ தாண்டவங்களைப் போல் தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன்பாகத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கி இருக்கின்றார். 8 கைகளுடன் சுமார் 4 அடி உயரமுள்ள இந்த திருவுருவத்தை காண நம்மை சிலிர்க்கின்றது. யாருக்கும் அடங்காத காளி வெட்கி தலைகுனிய வைத்த நடனமான இந்த ஊர்த்தவ தாண்டவ நடனம் பார்த்து பரவசமடைய வேண்டியதாகும். ஒரு முறை காளிக்கும் சிவனுக்கும் நடன போட்டி நடந்தது. சிவபெருமானை விட நன்றாக நடனமாடி வந்த காளி கடைசியில் சிவபெருமான் ஊர்த்தவ தாண்டம் எனப்படும் காலை மேலே நேராக தூக்கியவுடன் காளியான சக்தி வெட்கி தலைகுனிந்து தோற்று போனாள். நடராஜர் சன்னதிக்கு எதிரே காளியின் சன்னதி இருக்கின்றது. வடாரண்யேஸ்வரரை ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்தால் எல்லா வகையான இன்பங்களும் கிடைக்கும் என்கிறது தல புராணம். 2வது சுற்று பிரகாரத்தின் வலதுபுறத்தில் இறைவி வண்டார் குழலம்மை சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. அம்பிகை நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி தருகின்றாள். அம்பிகை கருவறையில் கோஷ்ட மூர்த்தங்கள் இல்லை. சன்னதியில் உள்ள சிற்ப கலையழகு வாய்ந்த கல் தூண்கள் காண அழகுடையவை. இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவு வாயிலின் மேற்புறம் சிவபெருமானின் 5 சபைகளும் அழகிய சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன. பிரகாரத்தில் வளமாக வரும்போது ஆருத்ரா அபிஷேக மண்டபம் ரத்தின சபை வாயில் உள்ளது. சபைக்கு எதிரில் நிலை கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. ரத்தின சபையில் நடராஜ பெருமானின் ஊர்த்துவ தாண்டவ உற்சவ திருமேனி தரிசிக்கத்தக்கது. சிவகாமி, காரைக்கால் அம்மையார் திருமேனிகள் அருகில் உள்ளன. ரத்தின சபையில் பெரிய ஸ்படிகலிங்கமும் சிறிய மரகத லிங்கமும் உள்ளன. இவற்றிற்கு 4 கால அபிஷேகம் நடைபெறுகின்றது. ரத்தின சபையை வலம் வரும்போது சாளரத்தில் சண்டேஸ்வரரின் உருவம் உள்ளது. ரத்தின சபையின் விமானம் செப்பு தகடு வேயப்பட்டு 5 கலசங்களுடன் விளங்குகின்றது. சும்பன், நிசும்பன் என்ற 2 அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவன் பார்வதியிடம் சென்று முறையிட்டனர். பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளை ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள். அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள். இதனால் முஞ்சிகேசன் கார்கோடகன் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள். சிவனும் காளியுடன் ஊர்த்தவ தாண்டவம் ஆடினார். அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடதுகால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி, இது போன்று தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்றுவிடுகிறாள். அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னை அன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்தபின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார்.
அன்றிலிருந்து காளி தனி கோவில் கொண்டு அருள்பாலித்து வருகிறாள். ஆலமரக்காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்தல இறைவன் வடாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவத்தலம் உள்ளது. திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்தில் சென்று திருவாலங்காடு நிறுத்தத்தில் இறங்கினால் கோவில் மிக அருகிலேயே இருக்கின்றது. மார்கழி திருவாதிரை இங்கு மிக சிறப்பு. இது தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்திற்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. பங்குனி சுவாதி நட்சத்திரத்தன்று காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழா நடைபெறுகின்றது. இந்த கோவில் மாந்தி தோஷம் நீக்கும் பரிகார தலமாக விளங்குகிறது. மாந்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள சனிக்கிழமைகளில் இந்த கோவிலில் உள்ள மாந்தீஸ்வரரை வழிபடுவது சிறந்த பலனை தரும். கூடினார் உமை தன்னோடே குறிப்புடை வேடம் கொண்டு சூடினார் கங்கையாளை சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாமவேதம் பைம்பொழிற் பழனை மேயார் ஆடினார் காளி காண ஆலங்காட்டடிகளாரே. பசுமையாகிய சோலைகளை உடைய பழைய நூரை விரும்புவராகிய ஆலங்காட்டு பெருமான் காதர் குறிப்புடைய வேடத்தை கொண்டு பார்வதி பாகராகி கங்கையை சூடி அதன் பெருக்கை குறைத்த சடையினராய் சாமவேதம் பாடினவராய் காளிதேவிக்கான ஆடிய பெருமானாவார். நாமும் திருவாலங்காடு சென்று வண்டார் குழலியம்மை சமேத வடாரண்யேஸ்வரரையும் சமிசீனாம்பிகை சமேத ரத்தின சபாபதீஸ்வரரையும் காரைக்கால் அம்மையாரையும் காளி தேவியையும் மாந்தீஸ்வரரையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.